ஊஞ்சல் இருக்கா கேக்கே? நான் கால் பண்ணி உடனே கொண்டு வர சொல்றேன். ஓவன், ஆமா இதென்ன ஒயர்? ஓய் ஓவன், my dear brother, please come. ஓவன், இது என்ன வயர்னு கொஞ்சம் பாரு. அததானே பாக்குற. அதான் பாரு. என்ன இது? இவங்க என்ன மாதிரி ஃபிட்டிங் பண்ணிருக்காங்க? எனக்கும் தெரியல. இந்த மாதிரி வயரை யூஸ் பண்றது கூட எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லையே. இத பாருங்க, இங்க வாங்க. இந்த வயரை தூக்கி வெளியில போட்டுருங்க. அட பகவானே கிருஷ்ணா, நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கரிமா? இதுல தானே அஞ்சலிக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். உன்னை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது கரிமா. இது ரொம்ப சந்தோஷமான நேரம். இப்ப போய் நீ எதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஒருவேளை அஸ்வினோட பாட்டியை நினைச்சுதான் டென்ஷனா இருக்கிறியா? அவங்க நம்மள குறை சொல்ற மாதிரி நாம எந்த வாய்ப்பையும் அவங்களுக்கு தர வேண்டாம். இத்தனை நாளும் உன்னை பார்க்காத கோபத்தை இனியும் வராம நம்ம பாத்துக்கலாம். உனக்கு தெரியுமா, என் தம்பி சசியோட முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படியெல்லாம் இடிஞ்சு போயிட்டான்னு தெரியுமா உனக்கு? அப்புறம் பாவம் பிரியா, அவ ரொம்ப சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் திடீர்னு என் தம்பி சசியோட வாழ்க்கையில நீ வந்த. உன்னால என் தம்பியோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சது. நம்ம பிரியாவையும் அப்பா அம்மா இல்லாம அனாதையா நின்ன நம்ம ஸ்ருதியையும் பெத்த பிள்ளைய விட நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். நீ அவங்கள பெத்த எடுக்கலைனாலும் அவங்களுக்கு நீ எந்த குறையும் வச்சதில்ல. கரிமா, நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரொம்ப நல்லவ. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எனக்கும் முழு நம்பிக்கை இருக்குமா, உனக்கும் உன்னோட பொண்ணுங்களுக்கும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். என் பொண்ணுங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பிரியாவும் ஸ்ருதியும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நான் கண்டிப்பா சுபத்ரா கிட்ட பேசி ஆகணும். அவங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேச மன்னிக்க சொல்லி எப்படியாவது என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்ல போறேன். கமான், என்ன ஃபாலோ பண்ணுங்க.
சார் இது இது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இத அங்க வச்சிருங்க. இந்த லைட்ஸை இன்னும் கொஞ்சம் மேல வைங்க. நீங்க உடனே அஜய் ரூமுக்கு போங்க. அங்க ஒருத்தர் இருந்தார்ல, அந்த ஒர்க்கர் அக்காவோட ரூமுக்கு போயிருக்கானா என்ன? சின்னா, என்னாச்சு? அக்கா உங்க ரூமுக்கு யாராவது வந்தாங்களா என்ன? ஏதாவது வேலை செய்யணும்னு யாரையாவது கூப்பிட்டீங்களாக்கா? இல்லையே. ஹலோ, நான் சொல்றத கேளுங்க. இந்த வீட்ல வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஐடி வாங்கி செக் பண்ணிருங்க. இல்ல யூனிஃபார்ம் மட்டும் போட்டு வந்தா பத்தாது. Do you understand? என்னாச்சு சின்னா? அக்கா இந்த வீட்ல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல, அதனாலதான் ஒரு சேஃப்டி மெஷர். நீங்க ஜூஸ் குடிச்சிங்களாக்கா? குடிச்சேன். அக்கா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சின்னா. ஒருவேளை உன்னோட அப்பாவும் இன்னைக்கு என் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தாருன்னா வணக்கங்க. வாங்க. வணக்கம். நீங்களும் வாங்க கரிமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா பிரியா, உன்னோட பெரிய பாட்டி எங்க போனாங்க? நம்ம கரிமாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. வேணும்னா நீங்க பெரிய பாட்டியை வர சொல்லலாமே. அவங்க வந்து கரிமாவை பார்த்துக்கட்டும். ஃபைனலி அந்த லக்கி மொமெண்ட் வந்துருச்சு போல இருக்கே. இந்த கிழிஞ்ச புடவையோட சித்தி பாட்டிய மீட் பண்ண போறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ். Come on வாவன், my dear brother. வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். வா வா, என்ன யோசிக்கிற? ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே. வாவன், உனக்கு எப்படி தெரிஞ்சது ஸ்ருதி வந்துட்டாங்கன்னு? அது அப்படிதான் தெரிஞ்சிடும். Oh
அக்கா, பார்க்க நான் அழகா இருக்கேன்ல? என் முகத்துல ஏதாவது இருக்கா என்ன? இல்ல ஸ்ருதி, நீ அழகா இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. பெரிய பாட்டி எங்க? வாங்க வாங்க, நானே அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உள்ள வாங்க. வெல்கம். போ வாங்க கரிமா போலாம். கமான், என்ன ஃபாலோ பண்ணுங்க. பெரிய பாட்டி, பூஜை தட்டு எங்க இருக்கு? ஹலோ, ஹாய், பை பை. பாட்டி நில்லுங்க. இன்ட்ரோடியூசிங் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க. ஸ்ருதி, நீ இதை கொண்டு போ. அம்மா, என் கூட வாங்க. பெரிய பாட்டி கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தினேன். வெல்கம் பாய்ஸ், வெல்கம். இப்போ கீழே ஆல் த உமன்ஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்றாங்களா? அப்போ நம்ம மேல எல்லாரும் இங்க சேர்ந்து குப்பை அடிக்கலாம். ஓகே, கூத்தடிக்கலாம் கூத்தடிக்கலாம்னு சொல்லணும் கேக்கே. யா கூத்தடிக்கலாம் சொல்றேன். அது சரி கேக்கே தம்பி, நீ என்ன பிளான் பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாம எல்லாரும் இங்க எப்படி என்ஜாய் பண்ண போறோம் சொல்லு பாப்போம். அது ஓகே ஓகே, உங்க எல்லாருக்கும் இப்போ என்னோட பிளான் நான் சொல்ல போறேன். என்னோட பிளான் என்னன்னு தெரியுமா? டடா! நம்ம இங்க உட்கார்ந்து ஒரு சூப்பரான ஹாரர் மூவியை பார்க்க போறோம். ஓகே, வாட்ஸ் ஐ? அட கடவுளே, வசமா மாட்டேன். நான் ரொம்பவே ஆசைப்பட்டேம்மா மாப்பிள்ள அஞ்சலியோட வளகாப்புல கலந்துக்கணும்னு. ஆனா நிலைமை இப்ப இப்படி இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, அவங்க தான் பெரிய பாட்டி. போலாமா? பாட்டி, அம்மா, பெரிய பாட்டிக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அவங்க கிட்ட அப்புறமா பேசுங்க. நம்மளும் அங்க போலாமாமா? வாங்க. அஸ்வின் கால் பண்றாரு. நீங்க சும்மா கிண்டல் தானே பண்ணீங்க. நான் முகத்துல எங்க இருக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உன் முகத்துல இப்ப கூட ஏதோ இருக்கு. என்ன? ரொம்ப சிவப்பா இருக்கிற ஒரு மூக்கு. என் மூக்கு ஒன்னும் சிகப்பா இல்ல. ஆனா சின்னதுதானே? நான் போனை வைக்கிறேங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சும்மாவே போனை வச்சிருவியா? நீங்கன்னு சொல்ல மாட்டியா? அத்தை, ஹலோ. What? அட பகவானே கிருஷ்ணா, போன்ல யாருங்க? உனக்கு கால் வந்திருக்கு. எனக்கு தெரியல, யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். பொண்ணா? என்கிட்ட பேசணுமா?
ஹலோ, ஹேய், வாட்ஸ் அப்? அண்ணா ஆக்சுவலி போன்ல அத்தை. அப்படியா? இப்ப எனக்கு ஃபோன் பண்ணது நீதானே? நீதானே என்கிட்ட ஏதாவது பேசணும்? ஓ, அப்படின்னா நீங்க என்கிட்ட தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க? பட் டோன்ட் வரி, நாட் a problem. என்னோட தமிழ் இருக்கே அது கொஞ்சம் பல்லா இருக்கு, ரொம்ப பல்லா இருக்கும். என்னது? I mean too good. என்னோட பல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். நல்லா இருக்குன்னு ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே கிருஷ்ணா? அட, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு என்னோட பேர் கூட தெரியுமா? என்னோட பேர். ஆனா ஒரு நிமிஷம், உங்க குரலை இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி கேட்காத மாதிரியும் தோணுது. ஏன் அப்படி? Let me think. நான் உங்களை பார்த்திருக்கேனா பார்க்கலையான்னு கெஸ் பண்றேன், ஓகேவா? நான் உங்களை ஹரியூட். நானும் அதே டூதாப்பா கிருஷ்ணா. அது சரி பாரதி, வந்ததுல இருந்து இவங்க ஹஸ்பண்ட எங்கேயுமே காணுமே. ஏதாவது பிரச்சனையா என்ன? அதானே, பிரச்சனை இல்லாம இருக்குமா என்ன? இல்லைன்னா மாப்பிள்ள அஞ்சலி இப்படி ஒரு நேரத்துல தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. அந்த நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ வெளியே வந்து என்ன அம்மானு கூப்பிட போற அந்த நிமிஷத்துக்காக நீ எப்பவுமே உன்னோட அம்மா அப்பா கூடவே இருக்கணும். நல்லா இருமா அஞ்சலி, யாரு கண்ணும் படாம நல்லா இருக்கணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பா அவரு ஏதாவது ஒரு பொய் சொல்லி உன் வளகாப்புக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்த்த. ஏன்னா எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் மாப்பிள்ள உன் மேல உயிரிய வச்சிருக்காரு. ஆமா, அவர் எங்க? வெளியே அவரை காணுமே. நல்லா இருமா. ஆமா பாரதி, வந்ததுல இருந்து இவங்க கணவரை எங்கேயுமே காணுமே. ஏதாவது பிரச்சனையா என்ன? கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும். இல்லன்னா மாப்பிள்ள இப்படி ஒரு நிலைமையில அஞ்சலிய தனியா விட்டுட்டு போயிருக்கவே மாட்டாரு. அப்படியா? ஆனா என்ன நடந்தது? மாப்பிள்ள வீட்டை விட்டு போயிட்டாரா இல்ல? இப்பவாவது நான் சொன்னது உனக்கு புரியுதா? இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதே இதுதான். அஸ்வின் பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க. அக்கா, நீங்க மெடிசன் எடுத்தீங்களா? இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்பவும் சொல்ற, எதுவும் கெட்டு போகல. மாப்பிள்ளையை திரும்பவும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அப்பதான் எல்லாரும் ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு மாப்பிள்ளைக்கு போன் பண்ண. வர சொல்லி கூப்பிட்டா அவரு கண்டிப்பா வருவாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த வீட்டுல நடந்த தப்பான விஷயங்களை. பாட்டி, அந்த ஆள் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர நான் அனுமதிக்க மாட்டேன். பாட்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்பவோ நடந்த விஷயங்களே
நாங்க மறக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். எல்லாமே சரியாயிடுச்சு நினைக்கும் போது அவன் தேவையே இல்லாம அக்காவையும் எங்க எல்லாரையுமே இப்படி ஏமாத்திட்டான் பாட்டி.